வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான பச்சடி ரெசிபியை தான் பார்க்க போறோம். இது வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இல்ல ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி, 5-6 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயே போதுமான அளவு இருக்கும். இது உங்களுக்கு காரம் கம்மியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கடைசியில் கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி. நீங்கள் வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம அப்பளம் வச்சுக்கிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அந்த தண்டோடு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி முழுசாக இருக்குது நல்லா சுருங்கி வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே நான் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வெண்டைக்காயில் இருக்க குழகுழப்பு நல்லா போகணும். அந்த அளவுக்கு இதை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா தனித்தனியாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை வேணால் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் பேலன்ஸ்டாக இருக்கான்னு தெரியும். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்பியிருந்தேன். நீங்கள் இதை எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.